உலக தமிழர்களுக்கு வணக்கம். டக் லைஃப். 1000 சொல்லுங்க. அரசியல் ரீதியா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். சினிமா அப்படின்னு வந்துட்டா அவர் தான் உலகநாயகன், அவர் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் பொதுவா எல்லாரும் சொல்லுவோம், நாமளும் அதை ஏத்துக்கிறோம். ஆனா அரசியல் ரீதியா கமலஹாசன் அவர்களை காரி துப்புறதை விட 1000 மடங்கு காரி துப்பலாம் இந்த ஒரு படத்துல நடிச்சதுக்காக அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படு கேவலமான படம் அப்படின்னு கூட இதை நாம சொல்லிட முடியாது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமாவோட ஒரு கேடுகட்ட படத்தை மணிரத்னத்துக்கிட்டே இருந்து நாம எதிர்பார்க்கவே இல்லை. பொதுவாகவே நம்ம சினிமா விமர்சனம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா எழுதக்கூடிய பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது கிடையாது. டக் லைஃப். கமலஹாசன் அவர்களுக்கு ரசிகர்களா இல்லாதவர்களே இருக்க முடியாது. 1000 மன ஆச்சரியங்கள் அவரு அரசியலால இருக்கலாம், போகலாம், வரலாம். நல்ல நடிகர். அது மாதிரி அண்ணன் மருமகன் மணிரத்னம், இந்த லெஜெண்டரி இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். மணிரத்னம், கமல் பிளஸ் சில ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் சிம்பு நடிச்சிருக்காரு. இது ஒரு அற்புதமான காம்போ. ஏன்னா சிம்புவும் மிகப்பெரிய திறமைசாலி அப்படிங்கிறப்ப இதை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு 250 ரூபா டிக்கெட்டை கொடுத்து போய் படத்துல உக்காந்தா சப்பா. டக் லைஃப். டக் அப்படின்னா குண்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். குண்டர்களின் வாழ்க்கை, ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படிங்கிறது டைட்டில் இருந்தே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. படத்துக்குள்ள போய் உக்காந்தோம்னா குண்டர்கள் வாழ்க்கை எக்கேடு கேட்டாலும் போது எங்க விட்டுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலை வலி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு படம் அப்படிங்கறத அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க. என்னதான் படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் தொடங்கின உடனே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட், பழைய டெல்லி அப்படின்னு காட்டுறாங்க. அதுல வந்து கமல், நாசர், அவங்க நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஒரு பெரிய என்கவுண்டருக்கு போலீஸ் திட்டமிட்டு அங்க வர்றாங்க. ஏகப்பட்ட போலீஸ் கட்ட கட்ட கடன்னு சொல்றாங்க. இதுல 2 குழந்தைங்க பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஆண் பையன் ஒருத்தன், ஒரு அவனோட சகோதரி, ஒரு சின்ன பெண் குழந்தை பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் பேப்பர் போடுறான். கமல் வீட்டுக்குள்ள பேப்பர் போடுறாங்க. கமல் வந்து பேப்பர் போடுறோம் சுடாதீங்க அப்படிங்கிறாரு. இல்ல நாசர் ஆனா சுட்டு போடுறாங்க. ஒரு ஆள் செத்து போறாரு. அங்க இருந்து என்கவுண்டர்ல இருந்து தப்பிச்சு கமல் வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் போடுற பையனை கவசமா அப்படியே தூக்கிட்டு ஓடி வந்துடுறாரு. அந்த பெண் குழந்தை மிஸ்ஸிங். அந்த பையனுக்கு வந்து கமல் தான் சுட்டுட்டான் அப்படின்னு எல்லா விஷயம் நினைக்குது. கமலை சொல்லிடுறாரு, ஆமா அப்படின்னு நீ வச்சுக்க, உன்னை நான் வளர்த்து ஆளாக்குறேன்னு. இல்ல எனக்கு பணம் வேணும், என் தங்கச்சி நான் எப்படியாவது விளம்பரம் கொடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். சாவறதுக்குள்ள உன் தங்கச்சியா உன்ட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு கமல் சொல்றாப்ல. அந்த பையன் கமல் கூடயே வளர்ந்து ஆளாகிறாரு. அவர் தான் சிம்பு. இது வந்து கமல் பெரிய கேங்ஸ்டர். கடைசி வரைக்கும் அவருக்கு என்ன கேங்கு, அந்த கேங்கு எதால சம்பாதிச்சுது, ரவுடியா, ஸ்மக்லரா, இல்ல வேற ஏதாவது கடத்தல் தொழில் செய்யறாங்களா, இப்படி எதுவுமே காட்டல. நாயகன் மாதிரி காட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போய் கமலை நடுத்தருவுல நிறுத்தி இருக்காரு மணிரத்னம் அப்படிங்கறத ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கமலோடையே சிம்பு வளர்றாரு. கமல் ஏதோ ஒரு கேஸுக்காக ஜெயிலுக்கு போறாரு. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலுக்கு அண்ணனா வரக்கூடிய நாசரோட மக ஒருத்தனை நம்பி மோசம் போறான். அவன் விட்டுட்டு போயிடுறான். அதனால மாடியில இருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்கிறான். அந்த பையனை வந்து கமல் சுட்டு கொண்டுறாரு. சிம்பு, கமல் எல்லாம் சுட்டு கொண்டுறாங்க. அந்த கேஸ்ல கமல் ஜெயிலுக்கு போயிடுறாரு. கமல் போறப்ப என் இடத்துல சிம்பு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுல நாசரோட அடிப்படிகள் கமல் ஏஜ்ல இருக்கவங்களுக்குள்ள கேங்ஸ்டாருக்குள்ள ஒரு பிரச்சனை. ஆனா கேங்கே என்ன செய்யுதுங்கிறத கடைசி வரைக்கும் படத்துல காமிக்கல. அந்த கேங்ல வந்து நீ சிம்ப விட்டுட்டு போயிட்டியே, நான் இப்ப பெரிய ஆள் இல்லையா அப்படின்னு நாசருக்கு ஒரு பொறாம வருது. பொறாம வர்ற நாசர் என்ன பண்ணணும், சிம்ப போட்டிருக்கணும். அதான லாஜிக்கு. நேத்து வந்து சின்ன பையலை வளர்த்து விட்டுட்டு என்ன அவனுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டியே அப்படின்னு. ஆனா இங்க அப்படி கிடையாது. சிம்போட சேர்ந்து கமலை போடுறாங்க. சிம்பு கிட்ட சொல்றாங்க, சின்ன வயசுல பேப்பர் போட வந்தவங்க அப்பனை கொன்னது கமல் தான். உடனே சிம்புவும் அதை நம்பிடுறாரு. கமலை சுட்டு ஒரு பெரிய ஐஸ் மலை, நேபாளத்துக்கு டூர் போறாங்க. ஒரு பெரிய ஒரு பனி மலையில தள்ளி விட்டுறாங்க. பலாயிரம் அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து 2 புல்லட்டோட இறங்கி தப்பிச்சிடுறாரு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா படம் ஓப்பனிங் சீன்லயே அந்த என்கவுண்டர் சீன் வருது பாத்தீங்களா, அதுலயே கமலுக்கு 2 புல்லட் போயிடும். அதுலயும் பழிச்சுக்குவாரு. அப்புறம் ஒரு கார்ல வந்து எதிரிகள் எல்லாமே சுத்தி வளைச்சு சுடுவாங்க. ஒரு 10 புல்லட் கமல் உடம்பு பூரா பாஞ்சிரும், பழிச்சுக்குவாரு. அடுத்து சிம்பு 2 புல்லட்டை சுட்டு
ஒரு 1000-2000 அடி உயர பனிமலையில இருந்து தள்ளி விட்டுருவாரு, அதுலயும் பொழைச்சிக்கிறாரு. இதுல வந்து கமல் ஒரு அரிய வகை ஆமை. 1000 புல்லட் சுட்டாலும் சரி, படம் பூரா பாத்தீங்கன்னா கமலை சுடுவாங்க, கமரை அடி வாங்குவாரு, வாய் மூக்கெல்லாம் ரத்தம் ஒழுவும். அப்புறம் பார்த்தா ஆஸ்பத்திரி சீன். மறுபடியும் ஏந்திரிச்சு வருவாரு, இன்னொரு விரோதி சுடுவான், கட் பண்ண ஆஸ்பத்திரி சீன். வேணா 100 புல்லட் கொடுத்தாலும் சாக மாட்டேங்கிறான், யாரா இவன் அரிய வகை ஜீவராசி ஏதாவது இருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு கமலுக்கு ஒரு கேரக்டர். சிம்பே சுட்டு போட்ட பிறகு இவர் நேபாளத்துல போய் அந்த பனி சறுக்குல போய் உள்ள விழுந்துருவாப்புல. அப்புறம் அப்படியே சர்வேவல், அந்த பனி சருகி வரும் பாத்தீங்களா, அதுல இருந்தெல்லாம் பொழைச்சு கிளைச்சு என்ன அந்த நேபாள ஆட்கள் எல்லாம் சேர்ந்து, ஊர்காக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை காப்பாத்தி இவருக்கு தற்காப்பு கலையெல்லாம் கத்து கொடுத்துருப்பாங்கலாம். கடைசியா எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டு சிம்புவும் கொல்ல வருவாரு. சிம்புவோட தங்கச்சி ஒண்ணு பொழைச்சு போயிருக்கும் பாத்தீங்களா, அதுதான் இந்த கட்டா குஸ்தி ஹீரோயின். அது வந்து ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவியா இருந்து விவாகரத்தாயிருக்கும். அது ஒரு மருத்துவர். கமலுக்கே வைத்தியம் எல்லாம் பார்த்து கமலை காப்பாத்தும். சிம்ப உங்க அண்ணனை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாப்புல. அதுக்குள்ள சிம்புக்கும் கமலுக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட்டு, பயங்கரமான ஃபைட்டு. மறுபடியும் இந்த அரிய வகை ஆமைய சிம்பு 2 இடத்துல குத்துவாரு, சிம்பு இவரு 2 இடத்துல குத்துவாரு. கடுமையான சண்டைக்கு பிறகு பொழைச்சுக்குவாங்க, 2 பேருமே பொழைச்சுக்குவாங்க. அப்ப சிம்பு கிட்டே ஒரு கதையை சொல்லுவாரு, எப்பாடே உங்க ஒப்பனை நான் கொல்லலடா, அவனை உன்ட்ட போய் சொல்லிட்டானோன்னு. இதுக்குள்ள நாசர் கீசர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறாரா. சிம்பு வந்து இது உண்மைதான், இவர் கொல்லல அப்படின்னு நம்புற நேரத்துல தங்கச்சிய வராங்க கிளைமேக்ஸ்ல. சின்ன வயசுல காணாம போன தங்கச்சி வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பெண்ணை நாசர் பெண்ணை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொண்டாங்க பாத்தீங்களா, அவனோட அண்ணன் தான் வில்லனா வருவான். அவன் வந்து சிம்பை சுட்டுடுவான். அதுக்குள்ள இவர் சண்டை போட்டு அவனை சுட்டு கொண்டுட்டு சிம்பு அப்படியே ரத்த வெள்ளத்துல உறைஞ்சிருக்கிறப்ப தங்கச்சியை கொண்டு வந்து சேர்த்து வைக்க பார்ப்பாரு. அதுக்குள்ள சிம்பு செத்து போடுவாரு. படம் முடிஞ்சு போச்சு. என்ன எழவுடா இது, தலை வலிடா உங்களோட அப்படிங்கிற. இத கமலோட இந்தியன் 2 ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம். நாமளும் கூட கழுவி ஊத்திருப்போம். இந்தியன் 2 எவ்வளவோ நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படக்கத்தை எடுத்து வச்சிருக்காங்க, தக் லைஃப் அப்படிங்கிற பேர்ல. இப்படி ஒரு கேவலமான படம். இவங்க இந்த ட்ரெய்லரை மட்டுமே வச்சு வடக்கதை சுட்டுறாங்க. ரங்கராய சத்திவேல், காத்தவராய சத்திவேல், கச்சிராய சத்திவேல், இந்த மாதிரி இந்த பழைய பேரை எதையாவது கிளப்பி போட்டு ரங்கராய, கச்சிராய, காத்தவராய, அடங்கு ஒப்புரானே அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு இழவு பேரை கூட்டி போட்டு நாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுல டைரக்டர் மணிரத்னத்தோட டச் அப்படின்னு பார்த்தா 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் கமல அரசியல் ரீதியா காரி துப்புனா நேரா மூஞ்சிலேயே துப்பிடுவேன், சினிமா ரீதியா துப்புன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அரசியல் ரீதியா துப்புறதுக்கு அந்த ஆள்கிட்ட 1008 விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த படம் அரசியல்ல கமலஹாசனை துப்பணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதை விட 1000 மடங்கு உலக நாயகனான சினிமாவில கமலஹாசனை துப்பக்கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான படம் அப்படின்னா அதுல மிக இல்லை. படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் எதுவும் இல்லை. நான் ஒன்னும் வச்சுக்கிட்டுலாம் வஞ்சனம் பண்ணல. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஒரு சினிமாகிராஃபி, ஒரு போட்டோகிராஃபி எதுவுமே இல்லை. இதுல இடையில திரிசா, சிலம்பரசனோட தங்கச்சி திரிசா அப்படிங்கிற மாதிரி காட்டி அதுவும் இல்லைன்னு அப்புறம் பாதியிலே தெரிஞ்சிருது. ஏன்னா கமல் வந்து அன்னோன்யமா அவரோட மனைவி அபிராமி கிட்ட இருக்காரு, ஆனா திரிசா கிட்டயும் இல்லீகல் டச்ல இருக்காப்புல. அதையே பாத்தீங்கன்னா அப்பா மகன் மாதிரி பழகுற கமலும் சிம்புவும் திரிசாவை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்பா மகன் எல்லாம் ஒரே வீட்டுக்கு போற கலாச்சாரம் கமல் குடும்பத்துல மட்டும்தான் நடக்கும் போல இருக்கு, இல்ல தமிழ் சினிமாவில மட்டும்தான் நடக்கும் போல இருக்கு. அவ்வளவு கேவலம். திரிசாவை கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரியா தான் படத்துல காமிச்சிருக்காங்க. இதுல ஒன்னும் பெருசா யோசிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன், தமிழ் சினிமா கண்ட ஒரு கேவலமான படம் அப்படின்னா தக் லைஃப் அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். சத்தியமா சொல்றேன், முழுசா பார்க்காம எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. எதை கட்ட கடைசியில கிளைமேக்ஸ்ல ஏதாவது ட்விஸ்ட் இருக்காதா, நல்லது செஞ்சிட மாட்டாங்களா, ஏதோ இருக்கும், மணிரத்னம் டச் அப்படின்னு ஏதாவது இருக்கும், உங்கள்கிட்ட முழுசா சொல்லணுமே அப்படிங்கறதான் படத்துல உட்கார்ந்தோம். அதை ஏமாத்தல. படத்தோட 80% ரொம்ப கேவலமா இருந்துச்சு. கடைசி 20% எப்படியாவது நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோட உட்கார்ந்தேன். 80% கேவலமா இருந்துச்சு இல்லையா, கடைசி 20% ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கான சாபக்கேடு. 200 ரூபா, 300 ரூபா, 150 ரூபா உங்க காசை இழக்கணும் அப்படின்னு நினைச்சு காசு கொடுத்தும் ஊசி கொடுத்து தலைவலியை வாங்கணும்னு நினைச்சா தாராளமா போய் படத்தை பாருங்க. பார்த்துட்டு
ஆண்டவரை காரி துப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.